ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா பாசிப்பயிர் சாதம். குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லாமல் கொண்டு வருவாங்க. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாசிப்பயிர் சாதம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. அரிசி 1 டம்ளரு, அதே டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. தக்காளி 1, வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அரிசியை ஊற வச்சிடலாங்க ஒரு பாத்திரத்தில். இது நார்மலாக நம்ம சாப்பாடு செய்வோம்ல புழுங்கல் அரிசி, அதுதாங்க. பாசிப்பயிறு ரெண்டையுமே ஒன்றாவே கொட்டி ஊற வச்சுருங்க. ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாங்க. கடுகு உளுந்தம் பருப்பு, பட்டை, கிராம்பு ஒரு 2, பட்டை ஒரு சின்னதாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் பச்சை மிளகாய் ஒரு 2 நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுடலாம். தக்காளி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. அப்போதாங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனு, சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாங்க. சாம்பார் பொடி சேர்த்து பண்ணும்போது இந்த சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் இதுவே கரெக்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கான காரம் இது. இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துடலாம். ஒரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சாதம் செஞ்சு தர சொல்லி. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். பருப்பு ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துருந்தோம், அதுக்கு ஒரு 3/4 டம்ளர், மொத்தம் 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இதுவே கரெக்டாக இருக்குங்க தண்ணி. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்தது நல்லா கொதிச்சிருச்சுங்க. அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருந்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இது டக்குன்னு இந்த சாதம் செஞ்சிடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுக்கலாம். 2 விசில் வந்து அடங்கிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இதுக்கு எந்த பொரியல்னாலும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும். இல்லாட்டி அப்பளம், குடல் அந்த மாதிரி கூட வறுத்து சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் ஒரு பருக்க கூட மிச்சமே இல்லாத சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் சொன்ன அளவுகளில் பண்ணிங்கனாக்க ஒரு சூப்பரான பாசிப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.